ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்க போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளுத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் என்பது என்ன, இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் எந்த நாள்ல கொண்டாடப்படுகிறது அப்படின்றத பத்தியும், அதே நேரத்துல உத்தரகோசமங்கை நடராஜர் கோயில்ல இந்த விழாவானது எப்படியெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்றதையும், மற்ற சிவன் கோயில்கள்ல இந்த விழாக்கள் எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தியும், நடராஜனுடைய நடன ஸ்தலங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், இந்த நாள்ல என்னென்ன விசேஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன பதிவு கொடுக்குறேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வரலாம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த நாள் இது. தமிழ் மொழியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம் என்கின்றோம். இந்த நாளை நம்ம திருவாதிரை நட்சத்திர திருநாள் என்று சொல்கின்றோம். இதே வடமொழியில பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை நாள ஆருத்ரா என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. அதனால சிவனுக்கு ஆதிரியான் என்றும் ஆதிரியினுடைய முதல்வன் என்றும் பேர் இருக்கு. இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் எந்த நாள்ல கொண்டாடப்படுது அப்படின்னு பாருங்க. இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் 13/1/2025, அதாவது மார்கழி மாதம் 29வது நாள் கொண்டாடப்படுகிறது. அதனால இந்த நாள்ல நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு நல்ல நாளாக நினைச்சு சிவபெருமான வழிபடணும். இப்போ திரு உத்தரகோச மங்கை நடராஜர் கோயில்ல எப்படி இந்த நடராஜருடைய பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கறத முதல்ல பாருங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மரகதத்தால் ஆகிய திருமேனி உடையவர் யாருன்னா இந்த சிவபெருமான் நடராஜரா இருப்பார். இந்த உத்தரகோச மங்கை நடராஜர் கோயில்ல எப்படி இருப்பாருன்னா அவர் நிரந்தரமாகவே எப்பொழுதுமே மரகதத்தாலான அவர் சந்தன காப்புக்குள் மறைந்திருப்பார். என்னைக்குமே சந்தன காப்பு தான் அவருக்கு. ஆனா திருவாதிரை மார்கழி மாசம் வர்ற திருவாதிரை ஒரு நாள் மட்டும் அந்த சந்தனமானது கலைக்கப்பட்டு அவர் நமக்கு காட்சி தருவார். அந்த நடராஜ பெருமான் நமக்கு காட்சி தருவார். அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஆனா முதல்ல திருவாதிரை திருநாள் கொண்டாடப்பட்டதே அந்த கோயில்ல தான். அதனால ரொம்ப விசேஷமான பவர்ஃபுல்லான ஒரு கோயில் அது. அன்றைய தினம் சிவபெருமானுக்கு 32 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். அபிஷேகம் தொடர்ந்து 32 அபிஷேகம் நடைபெறும். வருஷத்துல 6 நாட்கள் மட்டும்தான் சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள்லாம் அந்த கோயில்ல இருக்கும். அதனால சிவபெருமான் நடனத்தால் தான் அண்ட சராசரங்களையும் படைத்தார். இதனால் மார்கழி திருவாதிரை நன்னாளில் அந்த நடராஜருடைய தூக்கிய கால் தரிசனம் நாம் பார்க்கணும் அப்படின்னா அங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்த கோயில்ல கூடியிருப்பாங்க. ஏன்னா அந்த பாத தரிசனத்தை பார்த்து முக்தி அடைவதற்காக அந்த கோயில் எல்லாரும் அந்த சன்னிதானத்துல இறைவனுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவருடைய வழிபாடுகள் முடிஞ்சு அவர் எப்ப தரிசனம் தருவார்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த கோயில்ல எல்லா கோயிலும் சிவன் கோயிலையும் அன்னைக்கு அதிகால காத்தால பூஜை நடந்த உடனே ஒரு கருப்பு மை தருவாங்க. அந்த கருப்பு மை மிக 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 புனிதமானது, விசேஷமானது என்றுதான் சொல்லணும். சிதம்பரம் கோயில்ல பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமான தேர்ல வச்சு பவனியாக என்ன பண்ணுவாங்க, தேரில் அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப பக்தர்களுக்கு எல்லாம் அந்த நடராஜ பெருமான் அங்கே ஆசீர்வாதம் வழங்குவார். சிற்றம்பலம் எனப்படுகின்ற தங்கத்தால் ஆன வில்வமாகிய அந்த தரிசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு அந்த தரிசனத்தை நம்ம செய்யறது ஆகாய தரிசனம் ஆகும். அது முக்திக்கு நமக்கு வழிவகுக்கின்றது. எனவே அந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் அன்னைக்கு சிதம்பரம் கோயிலுக்கு போய் அந்த நடராஜரை வழங்குவாங்க. சரி, அன்றைய தினம் சிவன் கோயில்கள்லாம் எப்படி வழிபாடு இருக்கும்னு பாருங்க. மார்கழி மாசம் திருவாதிரை நன்னாள்ல எல்லா சிவன் கோயில்களிலும் வழிபாடுகள், பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது நடராஜர் வச்சு பூஜை பண்ற இடத்துல எல்லாம் அதிகாலை நேரத்திலேயே பூஜைகள்லாம் தொடங்கி விசேஷமான அபிஷேகங்கள்லாம் நடைபெறும்.
அந்த அபிஷேகத்தில் நம்ம போய் பங்கு பெறணும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அபிஷேகத்தில் போய் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அபிஷேகத்துக்கு போகிறவங்க சும்மா போகக்கூடாது. ஏதாவது ஒரு அபிஷேக சாமானங்களை பாலோ இளநீரோ பன்னீரோ தேனோ தயிரோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா சிவபெருமான் என்று சொன்னாலே அவர் ஒரு அபிஷேக பிரியர். அதனால எந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் வந்து 9 முறை நீங்கள் நிச்சயமாக வலம் வரணும். அன்னைக்கு வலம் வந்து ஒரு நெய் விளக்கேற்றி வைங்க, அது ரொம்ப நல்லது. முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அன்னைக்கு வில்வ மாலையை கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். மற்ற மலர்கள் கிடைச்சாலும் பரவாயில்ல, வில்வம் கிடைக்கல மற்ற மலர்கள் தான் கிடைச்சதுனால எந்த மலர் வேணாலும் இறைவனுக்கு சூடுவதற்கு மிகவும் சிறந்தது என்று சொல்லி அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு கொடுக்கலாம். அது மட்டும் வீட்டில் பூஜை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் படம் இருந்தால் நடராஜர் படம் இருந்ததுன்னா, இல்லை நடராஜர் படம்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் சிவன் படம் தான் இருக்குது, பரவாயில்ல. சிவன் பார்வதி இருக்கிற படமாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வைங்க. ஒரு சின்ன வில்வ மாலையை போடுங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து வீட்டில் களி கிண்டணும். களி கிண்டி வச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் களி எப்படி பண்ணணுன்றது. அந்த களி கிண்டி வச்சு வெறும் பழம் மட்டும் ஒரு உங்களுக்கு பிடிச்சமான பழம் வச்சு தேங்காய் பழம் பூ வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் பூஜை பண்ணாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இப்போ விக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் விக்கிரகம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒன்றுங்கனால என்ன அபிஷேகம் முடியுமோ, பாலோ இளநீரோ பன்னீரோ தேனோ தயிரோ எது முடியுதோ அந்த அபிஷேகம்லாம் அந்த சிவனுக்கு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அவருக்கு தூப தீப விளக்கு இலை போட்டு அந்த அவருடைய படையலெல்லாம் படைச்சிட்டு தூப தீப ஆராதனையெல்லாம் நீங்கள் காட்டலாம். அதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 108 போற்றி இது சிவன் மேலே சொல்லணும். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இது பூ இருந்ததுன்னு வச்சுக்கோ, பூ வச்சு மலர் வச்சு போடுங்க. இல்லை உங்களுக்கு வில்வம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் உங்கள் அதிர்ஷ்டம் வில்வம் நிறைய கிடைச்சதுன்னா வில்வத்தை 108 முறை போட்டு அவருக்கு போற்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தகுந்த உகந்த பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடலாம். சிவபுராணம் பாடுங்க, திருவாசகம் பாடுங்க, திரு ஆலவாய் பதிகம் பாடுங்க, நமச்சிவாய திருப்பதிகம் பாடுங்க. நீங்கள் எது வேணாலும் அன்னைக்கு பாடலாம். எல்லாமே அந்த இறைவனுக்கு சிவபெருமானுக்கு உகந்ததாக தான் அன்னைக்கு இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் அந்த படையில் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் அந்த களி எல்லாருக்கும் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு. இப்போ வந்து மொத்தம் சபைகள் நடராஜருடைய நடன ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. சிதம்பரம் வந்து கனக சபை, அதே நேரத்தில் மதுரை வந்து ரஜத சபை, திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா தாமிர சபை, அதுவே திருவாலங்காட்டில் பார்த்தீங்கன்னா ரத்ன சபை, அதே வந்து திருக்குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர சபையாக இருக்கின்றது. இப்போ இந்த நாள்ல ஒரு சில நல்ல விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு. இது என்ன, அந்த பாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உடையது, அன்னைக்கு நடராஜர் காலத்துக்கு ஆடுறாருன்னு சொன்னா அந்த பாதத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததுன்றத ஒரு சின்ன விளக்கத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சிவன் என்ன பண்றாருன்னா இந்த பிச்சாண்டனர் வேடம் போட்டு வரார். அது எப்படின்னா அங்க தார்கா நகர்ல முனிவர்கள் எல்லாம் வந்து யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்து அந்த யாகத்துல வந்து என்ன பண்றாங்க, பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யறாங்க. அப்போ சிவன் வந்து பிச்சாண்டனர் வடிவில் வராரு. வந்த உடனே இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஏற்பட்டது. இவரை இங்கேருந்து திரட்டணும் அப்படின்னு அந்த முனிவர்கள்லாம் நினைச்சாங்க. அதனால அந்த யாகத்துல ஒரு மத யானையை கொண்டு வந்து அவரை அழிப்பதற்காக சிவன் வந்து இப்போ அந்த பிச்சாடனர் வேதத்தில் இருக்காருல அவரை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அனுப்புறாங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த யானை மதம் பிடிச்சி அந்த யானையை அடக்கி அதை தோலை உரிச்சு தன்னுடைய இடுப்புல கட்டிக்கிட்டு வராரு. அப்ப அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா யாகத்துல முயலகன், உடுக்கை, மான் இதெல்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அனுப்புறாங்க. அந்த இவனை வந்து பிச்சாடனர் வந்து அழிக்கணும் அப்படின்னு. ஆனா இவ எல்லாவற்றையுமே அவர் என்ன பண்றார், தன் பாதங்களை தூக்கி இடது காலை தூக்கி அனைத்தையும் அடக்கி விட்டார். இடது காலை தூக்கி ஆன உடனேதான் அவர் வந்து சிவபெருமானா காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த அந்தணர்கள்லாம் அப்படியே கீழே விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்குறாங்க. தெரியாம நாங்க செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ விமோசனம் கொடுத்து அன்னைக்கு காட்சி கொடுத்த நாள், அந்த பாதத்துக்கு காட்சி கொடுத்த நாள் வந்து என்ன நாள்னா இந்த திருவாதிரை திருநாள் தான். அந்த நாள்ல தான் அவங்களுக்கு அந்த பாத தரிசனமானது கொடுத்தாரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பெருமாள் வந்து இந்த திருவாதிரை திருநாள்ல இறைவனை கண்டு அவருடைய ஆட்டத்தை கண்டு அவருடைய பாதத்தை அவர் வந்து என்ன பண்றாரு, பூலோகம் வந்து அவருடைய பாத தரிசனப்பட்டு போறாரு. போய் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு, இறைவனுடைய பாதத்தை பார்த்துட்டுமேன்னு. அந்த நேரத்துல அங்க வந்து
இவர் இருக்காரு இல்லையா ஆதிசேஷன், அவர் கேட்குறாரு, நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, நாங்கள் எப்போ போய் பார்க்கறதுன்னு. நீயும் போய் பூலோகத்தை போய் பார்த்துட்டு வா, அது இதோட இப்போ காட்ட முடியாது, இறைவனுடைய அருள் கிடைச்சாதான் காட்ட முடியும்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆதிசேஷன் பாதி உருவ பாப்பாகவும் பாதி உடம்பு மனிதனாகவும் இருக்கிறாரு. அது பதஞ்சலி அப்படின்ற உருவத்தில் தேவனாக அங்கேருந்து இறைவனை என்ன பண்ண சதா சர்வகாலமும் நினைச்சு அவர் பாத தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த இறைவன் அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க உனக்கும் சரி, அதே நேரத்துல வியாக்கிரபாதர் அப்படின்ற முனிவர் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரு ரொம்ப நாள கடுத்தவும் செய்யறாரு. நீங்க 2 பேரும் இப்ப எங்க வரணும்னா திருச்சபை வாங்க. அங்க வந்தீங்கன்னா அந்த கனக சபையில நான் என்ன பண்றேன், அவங்க 2 பேருக்கும் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிதம்பரத்துல கனக சபையில அவங்க 2 பேருக்கும் இறைவன் சிதம்பரத்துல காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த உடனே அந்த பாத தரிசனம் அந்த ஆதிசேஷனுக்கும் கிடைச்சது, அந்த வியாகரபாத முனிவருக்கும் கிடைச்சது. அதனால அந்த காலத்திலே அந்த பாத தரிசனம்ன்றது அவ்வளோ புண்ணியம் வாய்ந்தது. அந்த தரிசனம் நமக்கு இந்த நடராஜர் மூலியமா இந்த மார்கழி மாசம் ஆருத்ரா தரிசனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்ம அதை கைவிடக்கூடாது. அதனால நம்ம நிச்சயமா நல்ல ஒரு புனிதமான ஒரு நாளாக கருதி அந்த நாளில் போய் இறைவனை தொழுது அவருடைய பாத தரிசனத்தை எல்லாரும் பெறணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நாட்டில் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நாளைக்கு வேற ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன். Subscribe to my channel and please press the bell icon for more videos.